வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேள்வித்தாள் 2017 TNUSRB போலீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வித்தாள். இந்த கேள்வித்தாளில் மொத்தம் 80 கேள்விகள் இருக்கும். அதில் முதல் 50 கேள்விகள் ஜிகேலையும் அப்புறம் உள்ள ஒரு 30 கேள்விகள் சைக்காலஜிலையும் இருக்கும். அந்த முதல்ல இருக்கக்கூடிய 50 ஜிகே கேள்விகளையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் சைக்காலஜி 30 கேள்விகளை முழுமையாக பார்க்க போகிறோம். நேரடியாக நான் வகுப்புக்குள்ளே போயிடுறேங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த உளவியல்ல 30 கேள்விகள் இதில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஹார்ட் என்பது 1357 என்றும் சாஃப்ட் என்பது 2468 என்றும் உள்ளன அப்படிங்கிறாங்க. அதாவது ஹார்ட் இது என்ன மொழியில் இருக்குன்னா 1357 அப்படிங்கிற குறியீட்டில் இருக்கு. சரிங்களா? அதே போல சாஃப்ட் அப்படிங்கிறது 2468 அப்படிங்கிற குறியீட்டில் இருக்கு. அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடியது 2144 என்பது என்ன சொல்லை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கேள்விக்கு ரொம்ப சுலபமாக பதில் சொல்லிடலாம். வேற ஒன்றும் இல்லைங்க. ஹார்ட் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறாங்க, சாஃப்ட்டுங்கிறத இப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற எண் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். எஸ்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. எனவே 2க்கு மேலே எஸ் எழுதிக்கிறோம். சரிங்களா? 1 அப்படிங்கிறது ஹெச்சை சொல்லுது. எனவே ஹெச் எழுதிக்கிறோம். 4 அப்படிங்கிறது ஓவை சொல்லுது. அப்போ ஓ போட்டுக்கிறோம். இன்னொரு 4 இருக்குது, மீண்டும் ஒரு ஓ போட்டுக்கிறோம். 8 அப்படின்னு இருக்குது. டி தான் 8 இல்லைங்களா? அப்போ டி போட்டுக்கிறோம். இப்போ என்ன சொல் கிடைச்சிருக்கு பாருங்க, ஷூட் அப்படிங்கிற சொல் கிடைச்சிருக்கு. ஷூட். சரிங்களா? அது மாதிரி 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்டு, ஷூட்டு, ராஃப்ட்ஸு, ரூட்ஸுன்னு. அதில் சரியான பதில் பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஷூட் என்பது. நான் கேள்விகள்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகுறது மாதிரி எடிட் பண்ணி போட்டுறேன். ஸோ நீங்கள் கேள்விகளை நேரடியாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 61வது நாள் என்ன? சரிங்களா? வாரத்துக்கு 7 நாள். ஸோ டிவைடட் பை 7 போடுங்க. 7 49, 8 54, 56. சரிங்களா? 7 49, 8 56, மிச்சம் 5 இருக்கு. 8 56ங்க. 56 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ மீதம் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். சரிங்களா? 7ஆல் வகுக்கிறோம். வகுத்துட்டு மிச்சம் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 5 நாட்கள் இருக்கு. சரிங்களா? 61வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். 5வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா? எதனால் வகுத்தோம்னா 61வது நாள் என்னவோ அதுதான் 5வது நாள். சரிங்களா? ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய நாள் 5 நாட்கள் அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன பண்ணுறோம், இன்றைக்கு திங்கட்கிழமை அப்படின்னா 5வது நாள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சரிங்களா? 5வது நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிற ஆப்ஷன் பி ஆப்ஷனாக இருக்குது. பார்த்துக்குங்க. ஸோ அதுதான் சரியான பதில். சரிங்களா? இன்றிலிருந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இன்றிலிருந்து அப்படின்னா இன்றைய தினத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணி போட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் வரும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை தான் வரும். நல்ல வேளை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஆப்ஷனே அதில் கொடுக்கல. சரிங்களா? தவறினா நம்ம வெள்ளிக்கிழமையை தான் அடிப்போம். சரிங்களா? நல்ல வேளை அந்த ஆப்ஷன் அங்கே இல்லை. சரிங்களா? இப்போ சனிக்கிழமை அப்படின்னு இருக்குது. அது சரியான ஆப்ஷன். அப்புறம் பாருங்க, ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணியின் மொத்த ரன்கள் 200 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவற்றில் 160 ரன்கள் ஸ்பின்னர்களால் எடுக்கப்பட்டது. சரிங்களா? இந்த கூற்றுகளின் பேரில் 2 முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த விடை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. முடிவு 1 என்ன அப்படின்னு கேட்டால், அணியில் 80% ஸ்பின்னர்கள் உள்ளனர் அப்படிங்கிறாங்க. முடிவு 2 தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க, 2 டேட்டாஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறாங்க? மொத்த ரன்கள் 200ன்றாங்க. அதில் ஸ்பின்னர் எடுத்த ரன்கள் 160. இந்த 2 டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. முடிவை பாருங்க. அணியில் 80% ஸ்பின்னர்கள் உள்ளனர் அப்படிங்கிறாங்க.
200 ரன் எடுத்ததுனாலையும் அதில் 160 ரன்கள் ஸ்பின்னர்கள் எடுத்ததுனாலையும் 80% ஸ்பின்னர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 2 ஸ்பின்னர் இருந்து கூட இந்த 160 ரன்னையும் எடுத்திருக்கலாம். சரிங்களா? அப்புறம் தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்பின்னர் தொடக்க வீரராக இறங்கி தான் இந்த 160 ரன்னை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இடையில் இறங்கி கூட இந்த 160 ரன்களை எடுத்திருக்கலாம். அப்போ 2 முடிவுகளும் சரியில்லை அப்படிங்கிற டி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போலாங்க. 54வது கேள்வி. சரிங்களா? 2/7 என்ன சதவீதம் 1/35 அப்படிங்கிறாங்க. 2/7 உடைய எத்தனை சதவீதம் 1/35 அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபார்மேட்ல போட்டுடலாம். 1/35 என்பது 2/7 உடைய எத்தனை சதவீதம். கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம கொஸ்டின் மார்க்கே போட்டுக்கலாம். எத்தனை சதவீதம். சரிங்களா? 1/35 என்பது 2/7 உடைய எத்தனை சதவீதம். புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது, நம்ம பதிலை போட்டுடலாம். இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கலாம். கொஸ்டின் மார்க் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1/35 இருக்கு, 1/35 இருக்கு. இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கு. ஸோ திரும்பி போகும். சரிங்களா? 1/100 இங்கே போடணும். இன்ட்டு 7/2 இப்படி போட்டாச்சு. சரிங்களா? இந்த 100 அந்த பக்கம் போகும்போது இன்ட்டில் போகும், மல்டிப்ளிகேஷனில் போகும். ஏன்னா டிவிஷனில் இருக்கக்கூடியது அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போகும். சரிங்களா? அப்படியே அடிச்சிருங்க பாருங்க. 7 35ஆல் அடித்தோம்னா 5. சரிங்களா? இந்த 5 எடுத்துகிட்டு போய் 100ல் அடித்தோம்னா 20. சரிங்களா? இந்த 2 எடுத்துகிட்டு போய் 20 அடிச்சிங்கன்னா 10. ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 10%. சரிங்களா? 10% அப்படிங்கிற பதில் பி ஆப்ஷனாக இருக்கு பாருங்க, அதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, கேள்விக்குறையை நிரப்பும் எழுத்து எது அப்படின்னு சொல்லி ஒரு 9 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி 9 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இ அப்படிங்கிற எழுத்து, இந்த இடத்துல எம் அப்படிங்கிற எழுத்து, இந்த இடத்துல ஹெச் அப்படிங்கிற எழுத்து, இந்த இடத்துல என் ஓ ஏ அப்புறம் ஐ, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல டி அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்க. சரி, இது இந்த இடத்துல என்ன எழுத்து வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றும் சிரமம் கிடையாது. நீங்கள் ஏபிசிடியை பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஏபிசிடி இப்படி எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்ணு கொடுத்துருங்க. ஏக்கு 1, பி 2, சி 3, டி 4 இப்படியா இசட் 26 அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துடணும். சரிங்களா? இப்படியா கொடுத்துட்டோம்னா இப்போ இ என்பது எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது எழுத்து. இ என்பது 5வது எழுத்து. சரிங்களா? எம் என்பது 13வது எழுத்து. ஹெச் அப்படிங்கிறது 8வது எழுத்து. என் அப்படிங்கிறது 14வது எழுத்து. ஓ அப்படிங்கிறது 15வது எழுத்து. ஏ அப்படிங்கிறது முதல் எழுத்து. ஐ அப்படிங்கிறது 9வது எழுத்து. கொஸ்டின் மார்க் இங்கே இருக்கு, நமக்கு தெரியாது. டிங்கிறது 4வது எழுத்து. சரிங்களா? இப்போ இதுக்கு இடையில என்ன உறவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈங்கிறது 5, எம்ங்கிறது 13, ஹெச்ங்கிறது 8. என்ன உறவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ஐயும் இந்த 8ஐயும் கூட்டினா 13 வரும். சரிங்களா? அப்போ 5வது எழுத்து இ, 8வது எழுத்து ஹெச், 13வது எழுத்து என்னவோ அதுதான் இங்கே வருது எம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது 14, என் என்பது 14, ஏங்கிறது 1, இரண்டையும் கூட்டினீங்கன்னா 15 வரும். 15வது எழுத்து ஓ அப்படின்றது அங்கே போட்டாச்சு. சரிங்களா? அதே போல் ஐங்கிறது 9வது எழுத்து, டிங்கிறது 4வது எழுத்து, இரண்டையும் கூட்டினீங்கன்னா 13 வரும். அப்போ 13வது எழுத்து எதுவோ அதை இங்கே போட்டுடலாம். 13வது எழுத்து எது? இந்த இடத்துல இருக்கு பாருங்க, எம் என்பது தான். சரிங்களா? அப்போ எம் அப்படின்னு போட்டோம்னா அது சரியான பதில். அது பி ஆப்ஷனாக இருக்கு பாருங்க. அடுத்து 56வது கேள்வி போகலாம். என்ன சொல்கிறாங்க? அம்பிகா ராஜாவை விட மூத்தவர் அப்படிங்கிறாங்க. அம்பிகா அப்படிங்கிறத நம்ம ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? அம்பிகா ராஜாவை விட மூத்தவர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ ராஜாவை விட அம்பிகா மூத்தவர்னா இந்த குறி போட்டோம்னா அந்த திறந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து பெருசுன்னு அர்த்தம், மூடின அந்த பக்கம் சின்னது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ பெரியது, ஆர் சின்னது. சரிங்களா? அப்போ அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். சரிங்களா? முதல் விஷயம் போட்டாச்சு. அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். இந்த அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். அப்போ பி போட்டாச்சு. பி வந்து பிரகாஷ். அடுத்து சொல்கிறாங்க மூன்றாவது விஷயம், பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. இந்த பிரகாஷை விட மூத்தவர் இந்த ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பார்த்தோம்னா ராஜாவை விட அம்பிகா மூத்தவராக இருக்கார், அந்த அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது பிரகாஷை விட இந்த ராஜா மூத்தவராக இருக்க வாய்ப்பே இல்லை. பதில் சொல்கிறாங்க பாருங்க, முதல் 2 கூற்றுகள் சரி என்றால் மூன்றாவது கூற்று தவறு. சரிங்களா? அப்போ தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் பி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி 57வது கேள்விக்கு போகலாங்க. 70 பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ், ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவர். சரிங்களா? 35 பேர் தமிழ் மட்டும் பேசுபவர் 25 பேர் 2 மொழிகளையும் பேசுபவர். ஆங்கிலம் மட்டும் பேசுவோரின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டம் போட்டுக்குங்க. கணம், ஒரு கணம், 2 கணம். சரிங்களா? இது தமிழ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது ஆங்கிலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2ம் சந்திக்கக்கூடிய இடம், இது வந்து தமிழும் ஆங்கிலமும் பேசக்கூடியவர்கள். சரிங்களா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த இடம் இருக்கு பாருங்க, இப்போ போட்ட பார்த்தீங்களா, இந்த இடம் தமிழை மட்டும் பேசக்கூடியவர்கள். அப்புறம் இந்த இடம் இப்போ வரைகிறோம் பாருங்க, இந்த இடம் ஆங்கிலம் மட்டும் பேசக்கூடியவர்கள். சரிங்களா? இந்த பார்ட் வந்து ஆங்கிலம் மட்டும் பேசக்கூடியவங்க, இந்த பார்ட் தமிழ் மட்டும் பேசக்கூடியவங்க, இந்த நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் 2 மொழிகளையும் பேசக்கூடியவங்க. இதுதான் கணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இவங்களே கொடுத்துட்றாங்க, மொத்த குழுவில் இருக்கக்கூடியவங்க 70 பேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 70 பேர் இருக்காங்க. அதில் பாருங்க 35 பேர் தமிழ் மட்டும் பேசுபவர்கள். இந்த இடத்துல 35 பேர்கள் இருக்காங்க. சரிங்களா? 25 பேர் 2 மொழிகளையும் பேசக்கூடியவர்கள். இந்த இடத்துல 25 பேர் இருக்காங்க. ஆங்கிலம் மட்டும் பேசுபவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 3ஐயும் கூட்டினோம்னா, இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு, இந்த 3ஐயும் கூட்டினோம்னா அதுதான் 70. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். 35 25 கூட்டினோம்னா 60 வருது, ப்ளஸ் கேள்விக்குறி இஸ் ஈக்குவல் டு 70. சரிங்களா? அப்போ கேள்விக்குறியில் என்ன வரும்? 10 வரும். 10 கூட்டினோம்னா 70 வந்துடும். சரிங்களா? 60ஓட 10 கூட்டினோம்னா 70 வந்துடும். அந்த 10 அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டு, டி ஆப்ஷன். சரிங்களா? டி ஆப்ஷன் ரொம்ப சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன படம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன படம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் இந்த இடத்துல என்ன படம் வரும். இப்படி இருக்கணும் படம். இப்படி இருக்கக்கூடிய படத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிங்கன்னா சரியாக ஃபிட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு 4வது ஆப்ஷன் டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ டி ஆப்ஷன் தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி, பார்ட்ஸ் என்பது ஸ்ட்ராப் அப்படின்னு எழுதப்படுது. பார்ட்ஸ் ஸ்ட்ராப் அப்படின்னு எழுதப்படுது. சரிங்களா? அப்படின்னா வோல்ஃப் என்பது எப்படி எழுதப்படும், அதுதான் கேள்வி. சரிங்களா? வோல்ஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பார்ட்ஸை எப்படி இந்த பக்கம் எழுதியிருக்காங்க, அப்படியே தலைகீழ எழுதியிருக்காங்க. இல்லைங்களா?
அப்படியே இந்த எழுத்துக்கள் அப்படியே திரும்பி திரும்பி அந்த பக்கம் வந்திருக்கு சரிங்களா. அப்போ அதே வேலையை தான் நம்ம இங்கே செஞ்சிட போகிறோம். வோல்ஃப் அப்படிங்கிறதுல FLOW இப்படி எழுதுனோம்னா சரியான பதில் இல்லைங்களா. அப்போ ஃப்ளோ அப்படிங்கிற சொல் டி ஆப்ஷனாக இருக்குது, அதுதான் சரியான பதில் சரிங்களா. 60வது கேள்வி போயிடலாம். அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார். அர்ஜுன் அப்படிங்கிறவர் அர்ஜுன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பெண்ணை பற்றி என்ன சொல்றாரு. ஒரு பெண் இப்படி வச்சுக்கோங்களேன், பெண் அப்படிங்கிறதுனால ஒரு கொண்டை போட்டுக்கலாம் சரிங்களா. ஒரு பெண்ணை பற்றி அர்ஜுன் என்ன சொல்றாரு. இந்த பெண்ணை பற்றி இவருடைய பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள் அப்படிங்கிறாரு. இவருடைய பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள் அப்படின்னு. அப்போ இவருடைய பேத்தி அப்படின்னு சொல்லும் போதே இந்த இடத்துல ஒரு வயதான அம்மா தான் இருக்காங்க சரிங்களா. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பதிலை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள் அப்படின்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களுடைய சொந்த உறவுகளை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கார், அவருக்கு ஒரு மகள் இருக்குது. இவருடைய பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள், என் சகோதரரின் ஒரே மகள் ஒரு மகள் இருக்காங்க, என்னுடைய சகோதரருடைய ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளை பேத்தியா யார், அந்த மகள் யாருக்கு பேத்தியா இருப்பானா இந்த பெண்ணுக்கு பேத்தியா இருப்பாங்க சரிங்களா. அப்போ இந்த பெண் எனக்கு என்ன வேணும், அம்மா வேணும், தாய் வேணும் சரிங்களா. உங்களுடைய சொந்த உறவுகள்லேருந்து போகணும் சரிங்களா. பதில் எங்கே இருந்துன்னா பின்னாடி இருந்து அப்படியே கொண்டு வரணும். என் சகோதரரின் ஒரே மகள் யார், இவருடைய பேத்தி. என் சகோதரனுடைய ஒரே மகளை முதல்ல நான் மனசில் நினைக்கணும். நினச்சிட்டு அவங்களுடைய பாட்டி யார் அப்படின்னா என்னுடைய அம்மா தான் சரிங்களா. அப்போ சுலபமாக தாய் அப்படிங்கிற பதில் டி ஆப்ஷனை போட்டுடலாம். ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் TNUSRBயில் உளவியல் பகுதி இருக்குது சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு நீண்ட கேள்வி. 8 நண்பர்கள் ABCDEFGHன்னு இருக்காங்க. அவங்க ஒரு வட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க சரிங்களா. ஒரு வட்டம் இப்படி இருக்குது. இந்த வட்டத்தோட மையத்தை நோக்கி எல்லாருமே 8 பேர் உட்காந்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்படி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இப்படி ஒருத்தர், இப்படி ஒருத்தர், இப்படி ஒருத்தர், அப்புறம் இப்படி ஒருத்தர், மொத்தம் 8 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வட்ட மையத்தை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க சரிங்களா. இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள். வட்டமாக உட்கார்ந்துருக்காங்க. பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். ஹெச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாகவும். ஹெச் என்பவர் பிக்கு இடதுபுறம். பியினுடைய இடதுபுறம் எதுங்க, இவர் வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி உட்காந்துருக்காரு. அப்போ இவருடைய இடதுபுறம் மூன்றாவதா யார் உட்காந்துருக்கா, ஹெச் சரிங்களா. 1 2 3 சரிங்களா. ஹெச் என்பவர் பிக்கு இடதுபுறம், அவருடைய இடதுபுறம் இதுதான். இதில் மூன்றாவதாக ஹெச் உட்கார்ந்துருக்காரு. இந்த ஹெச் ஏவுக்கு இரண்டாவதாக வலதுபுறத்தில் உட்காந்துருக்காரு. ஏவினுடைய வலதுபுறத்தில் ஹெச் என்பவர் இரண்டாவதாக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சி ஏவுக்கும் ஜிக்கும் இடையே உள்ளார். ஏவும் ஜியும் எங்கே இருக்குது, ஏவும் ஜியும் இங்கே இருக்குது. சி என்பவர் 2 பேருக்கும் இடையில் உள்ளார் சரிங்களா. அடுத்து பிஇ எதிரும் புதிருமாக இல்லை. பியும் ஈயும் எதிரும் புதிருமாக இல்லை. இந்த இடத்துல ஈ போடலாமா அப்படின்னா போட முடியாது, ஏன்னா பியும் ஈயும் எதிரும் புதிருமாக இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல ஈயை போட்டுக்கலாம் சரிங்களா. இது போக இப்போ யார் விடுபட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் விடுபட்டிருக்காரு. அவர் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே இடம் எஃப். இந்த இடத்துல எஃப்ஐயும் போட்டாச்சு சரிங்களா. இப்போ பாருங்கள், எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி 4 கூற்று கீழே கொடுத்துருக்காங்க. சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளார். சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளாரா. டிக்கு வலதுபுறம் எது, இந்த பக்கம் சரிங்களா. அப்போ 1 2 3. சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளார், சரியா இருக்கு சரிங்களா. அப்புறம் ஏ என்பவர் சிஎஃப்க்கு இடையே உள்ளார். ஏ என்பவர் சிஎஃப்க்கு இடையே உள்ளார், அதுவும் சரியா இருக்கு. டிஏ எதிரும் புதிருமாக உள்ளனர். டியும் ஏயும் எதிரும் புதிருமாக உள்ளனர், அதுவும் சரி. அப்போ 4வது ஆப்ஷன் இ என்பவர் எஃப்டிக்கு இடையே உள்ளார். இ என்பவர்
எஃப் டிக்கு இடையே உள்ளாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இ என்பவர் ஹெச்சுக்கும் டிக்கும் இடையில் தான் உள்ளார், எஃப்க்கும் டிக்கும் இடையில் அவர் இல்லை. அப்போ இ என்பவர் டி ஹெச்சுக்கும் எஃப்க்கும் டிக்கும் இடையே உள்ளார்னு சொன்ன அந்த 4வது கூற்று தான் தவறான கூற்று. ஸோ டி ஆப்ஷன் தவறான கூற்று, அதான் ஆன்சருங்க. அப்புறம் பாருங்க 62வது கேள்வி. அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அன்வர் வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு அவர் செய்யக்கூடிய வேலை இது, சரிங்களா? அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார், சரிங்களா? அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். இப்பொழுது பாபு அவரோடு சேர இருவரும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கின்றனர், சரிங்களா? பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அன்வர் மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்தார்னு பாருங்க. அவர் மட்டும் தனியாக ஒரு 3 நாள் வேலை செய்தார். அதுக்கப்புறம் பாபுவோட சேர்ந்து ஒரு 3 நாள் வேலை செய்திருக்காரு. அப்போ அன்வரனுடைய வேலை எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 6 நாள் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ 12ல் 6 பங்கு வேலையை 12 பங்கு வேலையில் 6 பங்கு வேலையை அன்வர் முடிச்சிட்டாரு, சரிங்களா? அப்போ மீதி பாதி 6/12 இருக்கு இல்லைங்களா? 6/12 இந்த வேலையை தான் பாபு செய்திருக்கார், சரிங்களா? இந்த வேலையை தான் பாபு செய்திருக்கார். அப்படின்னா பாபு மொத்தமே 3 நாள் தான் வேலை செய்தார். பாபு மொத்தமே 3 நாள் தான் வேலை செய்தார். அப்படின்னா இந்த வேலையை 12ல் 6 பங்கு வேலையை 3 நாளில் செஞ்சுட்டாருன்னா 12 பங்கு வேலையையும் அவர் மட்டும் செய்திருந்தா எத்தனை நாளில் செய்திருப்பார் அப்படின்னா 6 நாளில் செய்திருப்பார். சும்மா கணக்கே போட வேணாம், மனசுக்குள்ளேயே போட்டு 6 நாளில் முடிச்சிருவார் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? 63வது கேள்வி பாருங்க. 3 1 4 7 2 9 1 5 கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன உறவுகள் அப்படின்னு பாருங்க. முதல் எண்ணையும் 2வது எண்ணையும் கூட்டினா 3வது எண் வருது. 3 1 கூட்டினா 4, 7 2 கூட்டினா 9. அப்போ 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. 6ங்கிற பதில் தான் சரியான பதில். 6ங்கிற பதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்குது, சரிங்களா? அப்போ 6ங்கிற பதில் சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் 40% ஆப்பிளை வித்துட்டாரு, மிச்சம் அவர்கிட்ட 420 ஆப்பிள் இருக்குது. அதாவது 60% ஆப்பிள் என்பது 420 ஆப்பிள் ஆகும், சரிங்களா? மிச்சம் இருக்கக்கூடியது அவர்கிட்ட 60%. அந்த ஆப்பிள்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் 420, சரிங்களா? இப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னா 420 என்பது எக்ஸினுடைய, அதாவது எந்த எண்ணினுடைய 60% அப்படிங்கிறத பார்த்தாலே போதும், சரிங்களா? 420 என்பது எந்த எண்ணினுடைய 60% அப்படின்னு பார்த்துட்டா போதும். அப்போ x = 420 × 100/60, சரிங்களா? × 100/60. எக்ஸுக்கு அந்த பக்கம் போகிறதுனால தலைகீழாக வரும், சரிங்களா? அப்படியே அடிச்சிருங்க. அடித்தோம்னா 7 வருது, சரிங்களா? 700 700, சரிங்களா? அப்போ 700 என்பது சரியான பதில். 700 அப்படிங்கிறது சரியான பதில். டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் என்று வாங்கி, சரிங்களா? இந்த கணக்கை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் வாங்குறாரு, சரிங்களா? இது வந்து முட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க, இது ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? வாங்கும் விலை எப்படி இருக்குன்னா, வாங்கக்கூடியது எப்படி வாங்குறாருன்னா 5 ரூபாய்க்கு 3 முட்டை வாங்குறாரு. 5 ரூபாய்க்கு 3 முட்டை வாங்குறாரு, சரிங்களா? விற்கக்கூடியது எப்படி விற்கிறாரு அப்படின்னு பாருங்க. விற்கக்கூடியது 12 ரூபாய்க்கு 5 முட்டை விற்கிறாரு. 12 ரூபாய்க்கு 5 முட்டை விற்கிறாரு, சரிங்களா? 3 முட்டையை வாங்கி 3 முட்டையை 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. 5 முட்டையை 12 ரூபாய்க்கு விற்கிறார், சரிங்களா? அப்படின்னா அவருக்கு 143 ரூபாய் லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கணக்கை சால்வ் பண்ணணும்னா இந்த 2 நம்பரும் ரிலேட்டட் ஆகணும், சரிங்களா? ஒருவேளை இந்த 5 முட்டைங்கிறது 6 முட்டையாக இருந்தால் நம்ம மனசுக்குள்ளேயே கணக்கை போட்டு ஈஸியாக சொல்லிடலாம்.
ஆனால் 5ன்னு இருக்குது. அப்போ இது இரண்டையும் சமப்படுத்தினா தான் இதோடைய பதிலை கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறப்ப இந்த இரண்டையும் எப்படி சமப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 அப்படியே கொண்டு வந்து இந்த இரண்டையும் பெருக்கிடணும். 5ஐயும் பெருக்கணும், 12ஐயும் பெருக்கணும். இந்த 5ஐ எடுத்துகிட்டு போய் இந்த 3ஐயும் பெருக்கணும், இந்த 5ஐயும் பெருக்கணும். அப்படி பெருக்கி போட்டோம்னா வாங்கின முட்டை எவ்வளவு, விற்ற முட்டை எவ்வளவு அப்படிங்கிறது சமமாக கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ I3 15. சரிங்களா? I3 15. ஏற்கனவே இங்கே 3 இருந்தது, அதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? I3 15, I5 25. சரிங்களா? அதாவது 3 முட்டையை 5 ரூபாய்க்கு வாங்கினார்னு சொல்கிறதும் ஒன்று தான், 15 முட்டையை 25 ரூபாய்க்கு வாங்கினார்னு சொல்கிறதும் ஒன்று தான். அது புரியுது இல்லைங்களா? சரிங்களா? அந்த விகிதத்தில் நம்ம மாற்றிருக்கோம். இப்போ இந்த 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே பெருக்குங்க. 3 5 15, 3 12 36. சரிங்களா? 3 12 36. இப்போ என்னன்னு கேட்டால் 15 முட்டையை 25 ரூபாய்க்கு வாங்குறாரு, 15 முட்டையை 36 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ நமக்கு சமமாக கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? 15 முட்டையை 25 ரூபாய்க்கு வாங்கி 15 முட்டையை 36 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னு சமமாக கிடைச்சிருச்சு. அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னா 11 ரூபாய். சரிங்களா? எத்தனை முட்டைக்கு? 15 முட்டைக்கு 11 ரூபாய். சரிங்களா? இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா, பதினைந்து முட்டைக்கு 11 ரூபாய் லாபம் அப்படின்னா எத்தனை முட்டைக்கு 143 ரூபாய் லாபம் வரும். மொத்த லாபம் 143 ரூபாய் வந்திருக்குன்றாங்க. அப்போ எத்தனை முட்டைன்னு கேட்குறாங்க. 15 முட்டைக்கு 11 ரூபாய் லாபம்னா எத்தனை முட்டைக்கு 143 ரூபாய் அப்படிங்கிறத இந்த விகிதத்தில் கிடைச்சிடும். ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், பண்ணோம்னா நமக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? 15 × 143, 15 × 143, இது அப்படியே பெருக்கிட்டோம், ஈக்குவல் டு அந்த பக்கம் 11x. சரிங்களா? சரிங்களா? அந்த 11xல எக்ஸை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு 11 கீழே கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இப்போ 11 143ல் அடிங்க. 1 13 11 33, 33ல் 3 முறை இருக்குது. ஸோ 15 × 13, 15 × 13 ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? 15 × 13 கூட்டினீங்க பெருக்குனீங்கன்னா 195 வரும். சரிங்களா? அதுதான் சரியான பதில். 195 அப்படிங்கிறது அது சி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஒரு கேள்வி, முக்கோணம். இப்படி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. இதில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு இதில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரணமாக நம்ம எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ 5 சின்ன முக்கோணம் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய முக்கோணங்களும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வரைகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முக்கோணம் இருக்கும் பாருங்க. இது பெரிய முக்கோணம் தானே. இந்த மாதிரி பெரிய முக்கோணங்களும் இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்போ பெரிய முக்கோணங்கள் எப்படி அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஒரு முக்கோணம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளி தான் இங்கே இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த புள்ளி தான் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் எப்படியே ஃபிட் பண்ணுங்கள், ஒரு முக்கோணம் கிடச்சிச்சு பாருங்கள். இந்த புள்ளி தான் இந்த புள்ளின்னு நினச்சிக்கோங்க, ஒரு முக்கோணம் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் இந்த புள்ளி தான் இந்த புள்ளின்னு நினச்சிக்கோங்க, இப்போ ஒரு முக்கோணம் கிடைக்கும் பாருங்கள். இந்த புள்ளி. சரிங்களா? அதே போல் இந்த புள்ளி தான் இந்த புள்ளி நினச்சிக்கோங்க, இந்த புள்ளி இங்கே இருக்கிற புள்ளி நினச்சிக்கோங்க, இப்போ ஒரு முக்கோணம் கிடைக்கும் பாருங்க. சரிங்களா? அதே போல் இந்த புள்ளி தான் இந்த புள்ளி நினச்சிக்கோங்க, இப்போ ஒரு முக்கோணம் கிடைக்கும் பாருங்க. அதே போல் இந்த புள்ளி தான் இந்த புள்ளி நினச்சா இப்போ ஒரு முக்கோணம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் இந்த இடத்துல 5 இடத்துல நம்ம நினச்சோம். அப்போ 5 முக்கோணங்கள் இருக்குது. பெரிய முக்கோணங்கள் 5 இருக்குது, சின்ன முக்கோணங்கள் 5, மொத்தம் 10 முக்கோணங்கள். ஸோ கீழே 10 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் சரியான பதில். அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சொல்லியிருக்காங்க. காவல்துறை, தண்டனை, குற்றம், நீதிபதி, தீர்ப்பு அப்படின்னு. இப்போ இதை நம்ம கால வரிசைப்படுத்தினாலே நமக்கு ஒரு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? காவல்துறை, தண்டனை, குற்றம், நீதிபதி, தீர்ப்பு. முதல்ல என்ன நடக்கும்? குற்றம் நடக்கும். சரிங்களா? அப்போ மூன்றாவதாக இருக்கக்கூடியது எழுதிக்கிறேன். காவல்துறை, தண்டனை,
குற்றம் நீதிபதி தீர்ப்பு. இப்படி 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா. 1 2 3 4 5 சரிங்களா. இதை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. முதல்ல என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் நடக்கும் சரிங்களா. முதல்ல குற்றம் நடக்கும். அப்போ 3 அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கோங்க. முதல்ல குற்றம் நடக்கும். ரெண்டாவது என்ன பண்ணுவார், காவல்துறையில் சிக்கிடுவார். அப்படி அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால் 1 முதல்ல குற்றம் நடக்கும், அப்புறம் காவல்துறையில் சிக்கிடுவார். சிக்கிட்டா அவர் நீதிபதி முன்னாடி ஆஜர் பண்ணுவாங்க. அப்போ 4 சரிங்களா. நீதிபதி என்ன பண்ணுவார், அடுத்ததாக தீர்ப்பு கொடுப்பாரு 5. தீர்ப்புக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும் 2. ஸோ 3 1 4 5 2 சரிங்களா. 3 1 4 5 2 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சீரீஸ் டி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 68வது கேள்வி. ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். இங்கே பாருங்கள், இந்த இடத்த நார்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்த்து, கீழே சவுத்து, இங்கே ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு சரிங்களா. அப்போ ஒரு மனிதன் தெற்கு நோக்கி இங்கேருந்து தான் தொடங்குறான்னு வச்சுக்கோங்க. தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான் சரிங்களா. கிலோமீட்டரை பற்றி இங்கே கவலை இல்லைங்க, அதை பேஸ் பண்ணி கேள்வியே கேட்கல சரிங்களா. திசையை பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்குறாங்க. தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அதுக்கப்புறம் வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்படி வரக்கூடியவனுக்கு, இந்த பக்கம் இப்படி வரக்கூடியவனுக்கு வலப்புறம் இப்படி இருக்கும் சரிங்களா. அப்போ வலப்புறம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறான் சரிங்களா. பிறகு இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்படி வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவருக்கு இடப்பக்கம் கீழே இருக்குது சரிங்களா. அந்த கீழே திரும்பி சரிங்களா, இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் மீண்டும் நடக்கிறார் சரிங்களா. இப்படியா நடந்து போகிறார். இப்படி தான் வந்தார், இப்படி திரும்பி போகிறார் சரிங்களா. அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான். இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கவர் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்னு கேட்குறாங்க. தெற்கு திசையை நோக்கி கொண்டிருக்கிறார், சவுத்து நோக்கி தான் இருப்பார் சரிங்களா. அப்போ 68வது கேள்விக்கு பி ஆப்ஷன் தெற்கு அப்படிங்கிறது. அப்புறம் 69வது கேள்வி பாருங்க. இதுக்குமே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு டைரக்ஷன் தேவை சரிங்களா. முதல்ல இப்போ பாருங்கள், மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர்பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா. 2 பேர் இருக்கு, ஹேமா ரேகா சரிங்களா. ரேகான்னு ஒருத்தங்க, ஹேமா அப்படின்னு ஒருத்தங்க சரிங்களா. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ரேகா ஹேமா அப்படி 2 பேர் இருக்காங்க. ஹேமாவின் நிழல் சரிங்களா. ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால், வலப்பக்கத்தில் ஹேமா இப்படி நிற்கிறாங்க, அவங்களுடைய வலப்பக்கத்தில் விழுந்தால், இங்கே இருந்து சூரியன் இங்கே இருக்கும், மாலையில் சூரியன் இங்கே இருக்கும் சரிங்களா. அப்போ வலப்பக்கத்தில் விழுந்தால், இந்த பக்கம் தான் வந்து நிழல் விழப்போகுது சரிங்களா. கிழக்கு பக்கம் தான் நிழல் விழப்போகுது, மேற்கில் சூரியன் இருக்கிறதுனால கிழக்கில் நிழல் விழும். அப்படி விழுதுன்னா ஹேமாவுடைய வலது பக்கமாக அது இருக்குது சரிங்களா. ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால் ஹேமா எந்த திசையை நோக்கிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஹேமா வடக்கை நோக்கிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஹேமா வடக்கை நோக்கி இருப்பாங்க சரிங்களா. ஆனால் கேள்வி ஹேமா பற்றி இல்லை, விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார். ரேகா இந்த தெற்கு திசையை நோக்கிக்கிட்டு இருப்பார். 2 பேரும் ஒருத்தர் தானே பார்த்து பேசுகிறாங்க. அப்போ ரேகா தெற்கு திசையை நோக்கி கொண்டிருக்கிறார். பி ஆப்ஷன் சரியானது. 70வது கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட தொடர் 22, 21, 23, 22, 24, 23 சரிங்களா. இப்படியா ஒரு தொடர் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த எண் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன உறவு அப்படின்னு பாருங்க. 22 அப்புறம் 23 24 ஒன்று விட்டு ஒன்று ஏறு வரிசையில் அப்படியே போய்கிட்டு இருக்கு. 22 23 24. இங்கே பாருங்க 21 22 23 சரிங்களா. இப்போ அடுத்த எண் வந்து இங்கேருந்து பார்க்கணும் சரிங்களா. இங்கேருந்து பார்க்கணும் 22 23 24. அடுத்த எண் 25 சரிங்களா. அடுத்த எண் 25, சி ஆப்ஷன் கரெக்டுங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. எந்த வரைபடம் நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வரைபடம் நீதிபதி குற்றவாளிகள் நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நீதிபதி
ஒரு பக்கம் நீதிபதி, குற்றவாளி, திருடர்கள். இந்த 3 பேருக்கும் இடையில உள்ள உறவை பாருங்க. திருடர்கள், எல்லா திருடர்களும் குற்றவாளிகள் தாங்க. எல்லா திருடர்களும் குற்றவாளிகள் தான். சரிங்களா? குற்றவாளிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வட்டம். குற்றவாளிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வட்டம். அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே தான் திருடர்கள் அப்படிங்கிற சின்ன வட்டம் இருக்குது. சரிங்களா? நிறைய வகையான குற்றவாளிகள் இருக்காங்க. சில பேர் திருடுவாங்க, சில பேர் கொள்ளையடிப்பாங்க, சில பேர் கொலை பண்ணுவாங்க, சில பேர் கற்பழிப்பாங்க, சில பேர் நிதி மோசடி பண்ணுவாங்க. இப்படியே நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க. அந்த குற்றவாளிகளுக்குள்ள திருடர்கள் ஒரு வகை. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிபதி அப்படின்னு ஒரு வகை இருக்குது. பார்த்தீங்களா? இதுக்குள்ளே வருமானா வராது. அவங்க சொல்ல போனால் இதற்கு எதிரானவர்கள். சரிங்களா? இந்த திருடர்கள் குற்றவாளிகளுக்கெல்லாம் அவர்கள் எதிரானவர்கள். அவங்க தனியாக வருவாங்க. சரிங்களா? அப்போ இதில் எது சரியாக பொருந்தது? முதல்ல குற்றவாளிகள், அதுக்குள்ளே வந்து திருடர்கள், பக்கத்தில் நீதிபதிகள். இந்த மாதிரியான படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன், பி ஆப்ஷனில் இருக்குது. அதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், 72வது கேள்வி. வேகமாக பார்த்துடலாங்க. பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். பேரன், தாத்தா. இப்படி வச்சுக்கோங்க. பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயது அதிகமானவர். நம்ம யாருடைய வயது குறைவோ அவங்கள தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சாதான் சுலபமாக போடலாம். பேரனுடைய வயது எக்ஸ்ன்னு வச்சுட்டா தாத்தாவோட வயது 4x. சரிங்களா? பேரனோட வயது எக்ஸ்ன்னு வச்சா தாத்தாவுடைய வயது 4x. 5 ஆண்டுகளுக்கு முன் அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய வயது எப்படி இருக்கும்? x - 5 இருந்திருக்கும். 4x - 5 அப்படின்னு இருந்திருக்கும். சரிங்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 மடங்கு வயதானவராக இருந்திருக்கார். அப்போ 1:5 அப்படின்னு இருந்திருக்கு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 1:5 அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணுங்க? சும்மா ஒன்றும் இல்லைங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா போதும், ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? பேரனுடைய வயது கிடைச்சிடும். 5x - 25 ஈக்குவல் டு அப்படியே 4x - 5. சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 5x - 4x ஈக்குவல் டு 25. அந்த பக்கம் போகும்போது இங்கே மைனஸில் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது ப்ளஸில் போகும். ஏற்கனவே இது மைனஸில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 25ல் 5 போச்சுன்னா 20. சரிங்களா? 4xல் 5xல் 4x போச்சுன்னா எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ எக்ஸுங்கிறது பேரனுடைய வயது. சரிங்களா? 20 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா டி ஆப்ஷனில் இருக்குது. அதான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், அருணின் வயது பாலாவை விட 3 மடங்கு. மொத்தம் இந்த கணக்கில் 3 கேரக்டர் இருக்காங்க. அருண் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, பாலா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? அவங்கள இப்படியே நம்ம போட்டுக்கலாம். அவங்களே வயது சீரியலாகவே கொடுத்துட்டாங்க. அருண் ஏ, பாலா பி, சந்திரன் சி. சரிங்களா? இப்போ இவங்க 3 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வயது விகிதங்களை பார்ப்போம். அருணின் வயது பாலாவை விட 3 மடங்கு. சரிங்களா? அருணின் வயது பாலாவை விட 3 மடங்கு. நம்ம எப்பயுமே சின்னவங்களை தான் எக்ஸ்ன்னு வைப்போம். சரிங்களா? பியை வந்து எக்ஸ்ன்னு வச்சோம்னா இது 3x. அருணோட வயது 3x. சரிங்களா? 4 வருடம். இது எப்பன்னா தற்பொழுதுங்க, இது தற்பொழுது இருக்கக்கூடிய வயது. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, 4 வருடங்கள் முன் சந்திரனின் வயது அருணை விட 2 மடங்கு. 4 வருடத்துக்கு முன்னுங்க, 4 வருடம் முன் வந்து சந்திரனுடைய வயது 2 மடங்கா இருந்துச்சான். 2 மடங்கா இருந்துச்சான். எதுக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? நான்கு வருடங்கள் முன்பு அருணோட வயது என்னவா இருந்திருக்கும்? 3x - 4 இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ 3x - 4க்கு 2 மடங்கு இருந்திருக்கு. புரியுதுங்களா? சரிங்களா? இன்னும் 4 வருடங்களின் பின் அருணின் வயது 4 வருடம் பின். சரிங்களா? அருணோட வயது 31 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எல்லா மேலே கொடுத்த எல்லா கஷ்டமான டீட்டெயில்ஸையும் இந்த 31ங்கிற விஷயத்தை வச்சு சால்வ் பண்ணிடலாம். 4 வருஷத்துக்கு பின்பு 31 வயசுனா தற்பொழுது என்ன வயசு இருக்கும்? 27 வயசு இருக்கும். சரிங்களா? 27. 3x அப்படின்னு எடுத்துட்டு 27 போட்டுக்கலாம். 3x 27னா x எவ்வளோங்க? 9. சரிங்களா? 3x - 4 அதான் 27 - 4 வந்து 23. இப்போ 23 × 2 எவ்வளவுங்க? 46.
சரிங்களா? 4 வருடத்துக்கு முன்பு 46 வயசுனா தற்போது வயது என்ன இவருக்கு? 50. பாருங்க, எல்லா காலமுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், இதையும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்களே ட்ரை பண்ணீங்கன்னா இதையும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இவங்களோட கேள்வி என்ன பாருங்க, பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது என்ன? பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது என்ன? 9, 50. சரிங்களா? பி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, அதுதான் சரியான பதில். 74வது கேள்வி பாருங்க. 74வது கேள்வி. சரிங்களா? முக்கோணம் கொடுத்துட்றாங்க. மூணு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. 1 1 4 4 2 6 5 9 4 7 9 கொஸ்டின் மார்க். இந்த கேள்விக்குரியதை நம்ம ஃபில் பண்ணணும். என்ன உறவுகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த நம்பரையும் இதையும் கூட்டி இதை கழிச்சிட்டா நடுவில் இருக்கிறது வருது. 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5, 5லேருந்து 1 போச்சுன்னா 4, 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11, 11ல் 2 போச்சுன்னா 9. அப்போ 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 16, 16ல் 4 போச்சுன்னா 12. சரிங்களா? அப்போ 12ங்கிற ஆப்ஷன் சரியானது. 12ங்கிறது ஏ ஆப்ஷனில் இருக்குது. 75வது கேள்வி பாருங்கள். இது படம் போடுறது கொஞ்சம் சிரமம். கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க, அதில் வந்து பார்த்துக்குங்க. மொத்தம் ஒரு 4 கட்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போட்டுடலாம். இப்படி 4 கட்டம் கொடுத்து இதில் ஒரு 3 முக்கோணம். இந்த முக்கோணம் நல்லா திக்காக இருக்குது. சரிங்களா? இந்த முக்கோணம் நல்லா திக்காக இருக்குது. அதுக்கு கீழே தின்ன 3 முக்கோணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 சதுரம். இது திக்கா இருக்குங்க. இது திக்கா இருக்கு. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. முக்கோணம் முதல்ல திக்கா இருந்துச்சு, அப்புறம் தின்னாயிருச்சு. அதே மாதிரி இந்த 4 சதுரங்களும் இங்கே திக்கா இருக்கு, இது இங்கே தின்ன ஆகணும். சரிங்களா? அப்படி தின்னான மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னா 4வது ஆப்ஷன் இருக்குது, டி ஆப்ஷன். அதுதான் சரியானது. நீங்கள் கொஸ்டினை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்த கேள்வி 76வது கேள்வி. 76வது கேள்வி என்னன்னு கேட்டால் 3 5 11 14 17 21 அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சேராத, இதில் தொடர்பற்ற எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நானும் பல வகையில் யோசிச்சு பார்த்தேங்க. எனக்கு கிடைச்ச ஒரே லிங்க் வந்து இது மட்டும் ஈவன் நம்பருங்க, மற்ற எல்லாமே ஆடு நம்பர். இது ஒன்று தான் எனக்கு கிடைச்ச க்ளூங்க. வேறு எதுவுமே ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்களா? இது வந்து ஈவன் நம்பர், மற்றது எல்லாமே ஆடு நம்பர். அப்போ இந்த ஈவன் நம்பர் தான் ஆப்ஷன் 14, சி ஆப்ஷன் கரெக்டுங்க. 77வது கேள்வி. 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3ஐ எழுதுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 1 முதல் 100 வரைக்கும் எழுதும்போது 3 அப்படிங்கிற எண் எத்தனை முறை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சாதாரணமாக எழுதி பார்த்துடலாம். 3 13 23 30 31 32 33 34 35 36 37 38 39 43 53 63 73 83 93. சரிங்களா? மொத்தம் இப்போ எத்தனை 3 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. இந்த இடத்துல 2 3 இருக்குது பாருங்கள், கவனமாக எண்ணணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மொத்தம் 23 இருக்குது. சரிங்களா? 3 மட்டும் இல்லைங்க, 3 4 5 6 7 8 9 2. சரிங்களா? 2 3 4 5 6 7 8 9. இந்த எந்த எண்ணை கேட்டாலும் எத்தனை முறை இருக்கும்னா 20 முறை இருக்கும். சரிங்களா? நான் எல்லாமே எண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா? எல்லாமே 20 முறை தான் இருக்கும். இதில் எது விதிவிலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் 21 முறை இருக்கும். சரிங்களா? 100க்குள்ளே 1 1 2 3ன்னு எழுதும்போது 100 வரைக்கும் என்னென்னம்னா
1 எத்தனை முறை எழுதுவோம்னா 21 முறை எழுதுவோம். 0வை எத்தனை முறை எழுதுவோம் அப்படின்னா 11 முறை எழுதுவோம். இந்த 2 நம்பர் மட்டும்தான் எக்ஸம்ஷன். சரிங்களா? 1 0வும் 1 21 முறையும் 0வை 11 முறையும் எழுதுவோம். சரிங்களா? ஏன்னா 0வை 1 2 3 எழுதும்போது நம்ம 1 2 3 இப்படி தான் எழுதுவோமே தவிர 0 1 0 2 0 3ன்னு எழுத மாட்டோம். அப்படி எழுதுனோம்னா அதுவும் 20 முறை வரும். சரிங்களா? அதுவும் 20 முறை வரும். நம்ம அப்படி எழுதுறது இல்லை. 1 2 3ன்னு தான் எழுதுவோம். அப்போ 11 முறை வரும். சரிங்களா? 1 என்பது 21 முறை வரும். 2 3 4 5 6 7 8 9 இந்த எல்லா எண்களுமே 20 முறை வரும். சரிங்களா? இந்த கேள்வியை மாற்றி மாற்றி கேட்குறாங்கங்க. இந்த நிறைய கேள்வித்தாள் பார்த்துட்டு எல்லா கேள்வித்தாள்லையும் இதையே மாற்றி மாற்றி கேட்குறாங்க. இப்போ இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுது. நிச்சயமாக இதில் இருந்து ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து 78வது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த எண் என்ன? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த எண் என்ன? சரிங்களா? 2 3 5 8 12 17 இப்படி ஒரு தொடர் கொடுத்துட்றாங்க. இதில் 17க்கு அடுத்து என்ன எண் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, என்ன உறவுன்னு பாருங்கள். இங்கேருந்து 1 கூடி இருக்குது, இங்கேருந்து 2 கூடி இருக்குது, இங்கேருந்து 3 கூடி இருக்குது, இங்கேருந்து 4, இங்கேருந்து 5. சரிங்களா? அப்போ அடுத்து 6 கூடணும். 6 கூடிச்சுன்னா 23. சரிங்களா? 23ங்கிறது அதுக்கு சரியான பதில். ஒன்று ஒன்றா கூடி இருக்கு பாருங்கள். சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் சரியான பதில். 79வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, காலியான இடத்தில் வரும் எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? காலியான இடத்தில் 20 19 17 டேஷ் 10 5. சரிங்களா? இப்போ இந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உறவு இருக்குன்னு பாருங்கள். 20லேருந்து இப்போ 1 கழிஞ்சிருக்கு, இங்கேருந்து 2 குறைஞ்சிருக்கு, அடுத்து 3 குறையணும். சரிங்களா? அப்புறம் இங்கேருந்து 4 குறையணும், இந்த இடத்துல இருந்து 5 குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே 1 குறைஞ்சிருக்கு, இங்கே 2 குறைஞ்சிருக்கு. அப்போ 17லேருந்து 3 குறைஞ்சதுன்னா 14. அப்போ 14ங்கிற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருக்குது. சரிங்களா? அப்போ அது டி ஆப்ஷனில் இருக்குது. அதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். 80வது கேள்வி. மற்றவைகளிலிருந்து வித்தியாசமான வார்த்தை எது அப்படின்னு கேட்டு தக்காளி, கேரட், இஞ்சி, உருளை இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் கேரட்டு, இஞ்சி, உருளை இதெல்லாம் நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகள். தக்காளி மட்டும் ஒரு செடியில் மேலே நிலத்திற்கு மேலே விளையக்கூடிய ஒரு கனி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தக்காளி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு 30 கேள்விகள் பார்த்துருக்கோம் சைக்காலஜியிலேருந்து. சரிங்களா? இதே மாதிரி ஒரு அசல் கேள்வித்தாள்கள் ஒரு 20 கேள்வித்தாள்கள் 20 கேள்வித்தாள் நமக்கு கிடைக்காது. எவ்வளவு கேள்வித்தாள் கிடைக்குதோ அந்த கேள்வித்தாள்களை எல்லாம் எடுத்து இதே போல் ஜிகேவையும் சைக்காலஜியும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்காததுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ ஒரிஜினல் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் மாதிரி வினாத்தாள்கள் போகிறாங்க. அந்த மாதிரி வினாத்தாள்களையும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு 20 கேள்வித்தாள்களை நீங்கள் சால்வ் பண்ணிட்டால் நிச்சயமாக உங்களோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. எழுத்து தேர்வில் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதனால தான் இப்படி கேள்வித்தாள்களை சால்வ் பண்ணி நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற முறையில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள விஷயத்தோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.